சென்னையில் வந்து இன்னொரு கேமிங் கேஃபே வந்து நம்ம பிசி கொடுக்க போகிறோம் கேமிங் கேஃபேக்கு. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து Ryzen 5லேருந்து 7600 ப்ராசஸர் RTX 4060 Ti கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் பார்ட்டோட பட்ஜெட், அதாவது ஃபுல் பில்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா at 87,000க்கு பண்ணியிருக்கோம் வித்தவுட் தி மானிட்டர் ஆர் எனி அதர் ஆக்சசரிஸ், ஜஸ்ட் சிஸ்டம் அலோன். ஸோ இது போக வந்து நம்ம வந்து மானிட்டரும் கொடுத்துருக்கோம், கீபோர்ட் மவுஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோம். ஸோ தட் யூ வில் see in the extended part of this video. ஸோ இந்த பில்ல வந்து மற்ற என்னெல்லாம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்டப்பை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. Ryzen இன் 5ஆம் சீரீஸில் 7600 என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6 cores and 12 threads வரும் அந்த ப்ராசஸரில். ஸோ கேமிங்க்கு வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி வெரி குட் ப்ராசஸ். ஏன்னா வந்து 2K கேமிங்க்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakh ஒரு பிசி 2K கேமிங்க்கு பில்ட் பண்ணுறோன்னா கூட இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ப்ராசஸ் தான் போயிருக்கோம். இட் கம்ஸ் வித் லேட்டஸ்ட் PCIe Gen 5 config and ஆல்சோ வந்து கம்ப்ளீட்லி ஒரு லேட்டஸ்டான ஒரு ப்ராசஸர் இது. ஸோ எல்லாமே ஆன் த லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரன்னிங் ஆன் an AM5 பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி வந்து மதர் போர்டு வந்து கான் வித் A620M மதர் போர்டு. ஸோ இதுவும் வந்து லேட்டஸ்ட், ஆப்வியஸ்லி இட்ஸ் ரன்னிங் ஆன் லேட்டஸ்ட் PCIe Gen 4ல வந்து லேன்ஸ் இருக்கும் ஃபார் த கிராஃபிக் கார்டு. அண்ட் SSD-க்கும் பார்த்தீங்கன்னா வந்து have the same PCIe Gen 4 config on the NVMe storage. But it is the most entry level motherboard ever available. அதாவது இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து A620 சீரீஸ் தான் வந்து மோஸ்ட் என்ட்ரி லெவல் அவைலபிள். ஸோ இதை விட வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் மதர்போர்டுன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. பட் இந்த ப்ராசஸருக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி எனஃப் ஃபார் யூ. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பேசிக்கான மதர்போர்டு, வெரி 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 ஸ்டாண்டர்ட் லே அவுட்ஸ், பெருசாக VRMல ஹீட் சிங்க்லாம் இருக்காது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மதர்போர்டே இந்த ப்ராசஸருக்கு மோர் தென் எனஃப். ஸோ அதனால இது போயிருக்கோம். ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணி விடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் செக், ஏதாவது பின் கிண்டு பெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஆபத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பட் 1 out of 1 lakh அந்த சான்ஸ் இருக்குல்ல, ஜென்டிலாக ட்ராப் பண்ணிடுவோம். குயிக் ஷேக். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் SSD-க்கு பார்த்தீங்கன்னா வந்து Crucial-லேருந்து P3+ NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து ஆக்சுவலி இது 1 TB NVMe, அதனால இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து 5000 MB/s இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ரன்னிங் ஆன் Gen 4 config. ஸோ ஸ்பீட் வைஸ் வந்து திஸ் வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இதில் வந்து ஹீட் சிங்க் வராது, நம்மளோட மதர்போர்ட்லையும் ஹீட் சிங்க் இருக்காது. பட் ஆனால் இந்த SSD-க்கு ஹீட் சிங்க் தேவையில்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் யூ. வெரி குட் வேல்யூ ஃபார் மணி இதுவும். ஸோ இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சம்வேர் அரௌண்ட் 6100 6200 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மட்டும் போடணும். ஒரு குட்டி ஸ்டாண்ட் ஆஃப் வரும். அந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து அப்படியே நம்ம திருவுன்னு லைட்டாக திருப்பி விட்டோம்னா இந்த இடத்துல போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட SSD எடுத்து இந்த ஸ்லாட்டில் கொஞ்சம் நீட்டாக பிளேஸ் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட ரேம்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ரேம் வந்து வெறும் சிங்கிள் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் 16GB DDR5 ரேம் ஃப்ரம் லான்சர் XPG-யோட லான்சர் RGB சீரிஸ். இது 600 MHz ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 16GB வந்து இட்ஸ் கோயிங் டு பி எனஃப் ஃபார் கேமிங். பட் டவுன் த லைன் வந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணோன்னா ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால we just went with just one RAM. இல்லாட்டி வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் கேமிங் ஒன்ஸ் ஒன்று பில்ட் பண்ணிட்டா திருப்பி கையே வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்தீங்கன்னா go for 32GB. ஸோ இது வந்து this is going to be enough for this system currently. ஸோ இது ஒரு ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு ஹீட் சிங்கோட வரும் அந்த டாப். லைக் நல்ல ஒரு ஹெவி ஃபீல் இருக்கும் ஓவரால். அண்ட் இட்ஸ் வெரி சாலிட் ஆல்சோ. கிம்பிள் இல்லாமல் தள்ளாடிட்டு இருந்த நம்ம கேமராமேனை வந்து உட்கார சொல்லியாச்சு கொஞ்ச நேரம் ஸ்டாண்டில் போட்டு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து we are going to unbox the cooler. ஸோ கூலருக்கு வந்து AG400 ARGB மாடல் வந்து ஃப்ரம் டீப் கூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாக் கூலரே வந்து வரும். பட் ஸ்டாக் கூலர் போதும் தான். ஆன் அ லாங் ரன் இப்போ ஒரு கேமிங் கேஃபேலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 20 hours ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு. ஒரு எஃபிஷியண்டாக கூலிங் எஃபிஷியண்டாக இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து சிஸ்டம் ஒன்று ஆஃப் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. டில் டேட் வந்து ரொம்ப டாப் கேமிங் கேஃபேஸே பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் வெரி ராங்.
ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் திங், ஒரு ஜஸ்ட் நல்ல கூலர் வந்து போட்டிங்கன்னா வந்து இட் கேன் கீப் ரன்னிங் லைக் 24 hours a day. ஸோ அதனால வந்து we have gone with an aftermarket cooler. AG400 ARGB model, it comes with like a proper 4 heat pipes. So on the heat dissipation for this processor is going to be more than enough. ஏன்னா வந்து it can handle up to 200 watts processor நினைக்கிறேன். நம்மளோட processor வந்து just going to consume around ஒரு 100 watt at max. 110 watts தான் வந்து maximum consumption இருக்கும். And one more thing என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ARGB கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, பட் ஆனால் வந்து ARGB ஹெட்டர் வந்து இந்த மதர் போர்டில் இருக்காது, எப்படி வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், தெரிஞ்ச சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி மேஜிக் பண்ணியிருக்கோம். we have also gone with the ARGB remote controller, so that வந்து ரொம்ப அப்படியே வந்து ஃப்ளாஷியாலாம் இருக்காது இந்த கேஃபே. ஸோ தே கேன் டிம் டவுன் த லைட்ஸ், இல்லாட்டி லைட் ஆஃப் பண்ணாலும் கூட ரிமோட்லேயே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ஃபுல் கேபினெட்டோட லைட்டும் வந்து ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே கூட வந்து we can say attention to detail is what we do. ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து we will have to work on it. So that is what we specialize in also. ஏன்னா வந்து லைட் இல்லைன்னா நல்லா இருக்காது, லைட் வந்து ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது. லைட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சட்டிலாக இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக இருக்கோ that will be like looking very pleasing to the eyes also. அண்ட் ஒரு கெஃபேக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் பியூட்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து கூலரில் பின்னாடி வந்து இந்த ஒரு ஃபிலிம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் சேஃப்டி ஃபிலிம். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா அருமையான 4 காப்பர் ஹீட் பைப். ஸோ இது வந்து அப்படியே போயிட்டு இதில் உட்காரும். ஸோ இங்கேயும் வந்து அகெயின் சேம் 50-50 டைட்டிங். ஏன்னா வந்து ஒரு சைடு மட்டும் ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்ப்ரெட் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ கூலர் வந்து பக்காவாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ கூலருக்கு ஆக்சுவலாக வந்து we also have another option, ஸோ which is the Thermaltake-ஓட UX series. ஸோ UX 200 SE இந்த ஒரு கூலர் தான், சேம் இதே தான், இதுவும் ஏர் கூலர் தான், வித் 4 ஹீட் பைப்ஸ் தான் வரும். பட் இட்ஸ் லைக் கம்ப்ளீட் பிளாக் டிசைன். ஸோ வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அது ரொம்ப லேட்டஸ்ட்டாக இப்போ லான்ச் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ உங்களோட பில்டுக்கு வந்து இது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம் ஃபார் an air cooler if you just want a single tower. ஸோ நெக்ஸ்ட் என்ன காம்பனன்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து it should be the cabinet actually. பட் கேபினெட் வந்து நம்ம இதை வந்து கேபினெட்குள்ளே உள்ளே இருக்கிறதுக்கு முன்னாடி let's unbox the power supply. ஸோ பவர் சப்ளைக்கு வந்து we've gone with the Thermaltake-ஓட Thermaltake-ஓட BX 150 watt bronze sided power supply. ஸோ 550 watt வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இட்ஸ் a very 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 genuine question, but I will tell you one super answer. நம்ம வந்து ஒரு கேமிங் கேஃபேக்கு வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ கேமிங் கேஃபேல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ரன் லைக் ஒரு 20 hours a day-னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் ரெண்டுமே வந்து சேர்த்து ரன் பண்ணுறாங்கன்னா 20 மணி நேரம் ஒரு சிஸ்டம் ஓடும்போது எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும். அந்த பவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியன்ட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அண்ட் தட் இஸ் ஆல்சோ வாட் வி கான்சன்ட்ரேட் ஆன். ஏன்னா வந்து வெறும் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்டு அந்த பாட்டுக்கு நிறைய பவர் எழுத்துட்டுனா வந்து இட்ஸ் நாட் வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா வந்து அவங்களுக்கு they'll go under huge loss because of the number of இது நம்மளோட EBயோட பில் வந்து பயங்கரமாக எகிரி they'll go under a loss. ஸோ அதனால வந்து பவர் கன்சப்ஷன் ஆல்சோ சம்திங் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பவர் எஃபிஷியன்ட். கிராஃபிக் கார்டு வந்து will be pulling somewhere around 180 watts and ப்ராசஸர் வந்து இட்ஸ் somewhere around 110 watts. ஸோ சுற்றி வலிச்சு பார்த்தா கூட வந்து உங்களுக்கு 400 watt வந்து ஜாஸ்தியாக போகாது, 400 wattக்கு ஜாஸ்தியாக போகாது at 100% load. ஸோ that is also something that's very important to consider. Thermaltake-ஓட ஸ்மார்ட் BX 550 watt bronze sided power supply. It will come with 5 years warranty and ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டி இருக்க ஒரு பவர் சப்ளை இது. ஸோ எக்ஸலண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் வாரண்டி 5 years இருக்கிறதுனால வந்து we get on-site replacement anywhere in India. So it's very good from the brand. ஸோ கிராஃபிக் கார்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4060 Ti from Gigabyte. இது ஒரு 8GB எடிஷன் கிராஃபிக் கார்டு அண்ட் ஆக்சுவலி 3 fan எடிஷன். 4060 Tiக்கு வந்து 3 fan வந்து தேவையில்லை, பட் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டீலில் வந்து கிடச்சிது. ஸோ வி வென்ட் ஃபார் திஸ். ஸோ இது ஆக்சுவலி செம்ம கூலாக ஓடும் பிகாஸ் இட்ஸ் 3 fan எடிஷன். நான் வந்து மற்ற சிஸ்டமில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது பீக் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து இட் வாஸ் ஒன்லி ஹட் அரௌண்ட் ஒரு 62 watts தான் கன்சியூம் பண்ணிருந்துச்சு, விச் இஸ் லைக் வெரி குட். 1080p கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் வில் பி லைக் ஒன் ஆஃப் த வெரி குட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம போகிறோம்னா பீப்புள் would prefer for a 2K கேமிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4070 சூப்பர், ஏன்னா 4070 நான் கன்சிடர் பண்ணல, 4070 சூப்பர் நம்ம போகிறோம்னா இட்ஸ் பியூர் 2K கேமிங் கார்டு. இட்ஸ் வெரி குட் ஃபார் 2K கேமிங். ஸோ 1080pக்கு வந்து this should be like பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு சைஸில் இருக்குது இந்த கார்டு ஓவரால்.
இட்ஸ் த ஈகிள் எடிஷன் ஃப்ரம் கிகாபைட். ஸோ ஈகிள் வந்து எப்படின்னா ஒரு மிட் ரேஞ்ச் என்ட்ரி லெவல் டு மிட் ரேஞ்ச் எடிஷன் சொல்லலாம். ஸோ எல்லா பார்ட்டையுமே அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு எக்ஸப்ட் த மெயின் திங் தட் இஸ் கோயிங் டு பி தி லுக் ஆஃப் த பிசி பில்ட். இட்ஸ் த கேபினெட். ஸோ கேபினெட்டுக்கு வந்து we have gone with the கோகோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து கோர் 100mm கேபினெட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேபினெட். ஏன்னா வந்து வித் 4 ARGB fronts, ஸோ 3 in the front, 1 in the back, completely controllable through switches in the top. அண்ட் அரௌண்ட் இந்த 3200 3400 பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேபினெட் இந்தியன் மார்க்கெட்லேயே கிடையவே கிடையாது. ஸோ சூப்பரான ஒரு கேபினெட் அண்ட் ஆர் பர்சனல் ஃபேவரட் டூ பிகாஸ் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணி தட் இட் ஆஃபர்ஸ். ஸோ பில்லை பார்ப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த பில்ட். க்ளோஸ் அப்ல பார்ப்போமா? ஸோ 5 தான் இருக்கு, 1 எங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஒன்னு வந்து ஆக்சுவலி அந்த சைடு இருக்கு, டேபிள்ல வைக்க முடியாதனால அப்படி வச்சிருக்கோம். ஸோ வந்து இது எல்லாமே வந்து நம்ம கெஃபேல போய் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பத்தி பேசணும்ல. ஸோ இது வந்து பேசிக்காக எப்படி தான் ஒர்க் ஆகும், எல்லாமே மாறிச்சா யா. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ரிமோட் டைரக்ட்லி. இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து சிலது மாறாமல் போகும், பட் யா இப்படி பார்த்தா ரொம்ப ஷேபியாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து வி ஜஸ்ட் மேட்ச் இட் டு ஒன் கலர் இன் ஜெனரல். திருப்பி வந்து லைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் செட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இதோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ மானிட்டர்ஸ் பார்ப்போம். மானிட்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வியூசானிக் 240 Hz இருக்கும், XD24 ஒரு மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 240 Hz IPS டிஸ்பிளே அண்ட் 0.5 ms ரெஸ்பான்ஸ் டைமோட இருக்கும். ஸோ ஃபார் கேமிங் இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட்லி குட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணிட்டு அலாங் வித் ஆக்சசரிஸும் வந்து நான் வந்து கெஃபேல போய் காமிக்கிறேன். ஸோ அது வந்து பார்ட் 2ல உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பார்ட் 2 சந்திப்போம். பை.